ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்துட்டீங்கள. இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் கிரானி சாப்டர் 2. அண்ட் இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி இது ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அண்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த கேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொட்டைக்கிழவி, டாய் வீட்டுக்கு வாடா, உன் கையை காலை உடச்சி சூப் வைக்கிறேன். அப்புறம் மொட்டை சிவா, கெட்ட சிவா, ஏய் எங்கள் வீட்டுக்கு வாடா, உன்னை பிரியாணி பண்ணிடுறேன். என்னமோ. ஓகே, நம்ம கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, போத்தே வச்சுட்டு விளாடலாம். ஓகே, போங்கடா, நான் விளையாடாத கிராணியாடா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானுங்க. கிராணி கிராண்ட்பா இருப்பான், என்னமோ சொல்கிறானுங்க. ஓகே, இப்போ நம்ம போகலாம். இவன் வேறு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பண்ணுவான். இல்லை, நிறையா பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னமோ 29 மினிட்ஸோ அதில் தான் வந்துட்டு முடிப்பாங்களே. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்துடலாம் இதை. ஓகே, ஃபஸ்ட்டு போய் இந்த கேமை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் ரன் பண்ணலாம். ஸ்பீட் ரன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இங்கே மொட்டை சொட்டை எதுவும் வந்துடக்கூடாது. ஓ சூப்பர், நம்மளுக்கு டக் டேப் கிடச்சிருக்கு. டக் டேப். ஓகே, டேய் இங்கே தான் இருக்கியா? டேய் பிடிப்பாலே, எங்கள் வீட்டுக்கு எதோடா வந்தா? இரா, உன் கையை காலை உடச்சி சோப்பு போடுறேன். ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. போய் ஒளிஞ்சிக்கலாம். இங்கே ஸ்டன் கன் இருந்தால் நல்லாயிருக்கும். கரெக்டாக ஸ்டன் கன் தேவைப்படும் போது தான் வந்துட்டு கிடைக்காது எப்போவுமே. இங்கே வர மாதிரிலாம் போக மாட்டாங்க ஸ்பீடாக, ரொம்ப நேரம் எடுப்பான். ஓகே, வெள்ளவா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளில வந்துட்டோம். பார்த்தா நினச்ச மாதிரி அவன் இல்லை இங்கே. இப்போ அவன்கிட்ட இருந்து செக்யூரிட்டிக்கு எடுக்கணும், ஹெலிகாப்டர் எஸ்கேப்க்கு. டேய் பிடிப்பாலே, இரா, உன் கையை காலை உடச்சி சோப்பு போடுறேன். ஐயோ, எங்க இதுகிட்ட வேற கொஞ்சம் சேஃபாக இருங்கங்க. இங்கே இது வந்துட்டு அந்த குண்டை வச்ச ஆக்ரோஷ கிழவியோட அம்மா இதுதான். ஓகே, இங்கே ஸ்டன்கன் மட்டும் கிடச்சிதுன்னா தப்பிச்சிடலாம். வாவ், ஸ்டன்கன் கிடச்சிருக்கு. இது எடுத்து போடுறோம் கிழவி மண்டையிலேயே. ஓகே, டக்குன்னு நம்ம இங்கே ஓடி போகலாம். ஏய் கிழவி, சொட்டைக்கிழவி எங்கே இருக்க? சொட்டைக்கிழவி. டேய் பிடிப்பாலே, நீங்க தான் இருக்கியா? டேய் பிடிப்பாலே. சாவி கிழவி, யார பிடிப்பையன்ற? நான் வேணா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம், உன்னோட சின்ன பையனாக இருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஈஸியாக போட்டு தள்ளிடுவேன் ஸ்டன்கன் எடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓ சூப்பர். இது வந்துட்டு இதுக்கு அந்த சைல்டு இருக்கான்ல, அங்கே ஒரு சாக்டர் இருக்கும், அதை கிளியர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, இங்கே ஏதாவது செக் பண்ணிடுங்க. டக் டேப் மாதிரி ஏதாவது இங்கே ஏதாவது இருக்கும். சரி, இங்கே நீங்கள் நல்லா டேய் பிடிப்பாலே, நீங்க தான் இருக்கியா? என்ன சொல்கிறதுனே தெரியல. செக்யூரிட்டிக்கு கொடுத்துட்றா. இவன்கிட்ட செக்யூரிட்டிக்கு மட்டும் எடுத்துருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்புறம் அவன் செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், மறைஞ்சு போயிடுவான் திருட்டு பைய. அப்புறம் வந்துட்டு பக்காகி அது மறைஞ்சு போயிடும் செக்யூரிட்டிக்கும். இப்போ எடுத்துகிட்டு தூக்கி போட்டு ஏதாவது பிக்சர் கிடச்சிருக்கு. இது ஒருத்தியானது. இதை போய் வச்சிடலாம். இது வந்துட்டு தேவைப்படும் இந்த பிக்சரு. அப்புறம் கீழே வந்துட்டே இருக்கான். சேஃபாக லேண்டாக இருக்கு இல்லையா? ஏதோ கபோர்டு. கிளாஸ் ஃபியூஸ் கிடச்சிருக்கு. என்ன லக்கு இன்னைக்கு. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் இதையும் போட்டுடலாம். ஆனால் நீங்கள் இந்த கிளாஸ் ஃபியூஸை கிரானியில் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை ஒரு வாட்டியாவது கீழே போட்டு பாருங்கள், அந்த சவுண்டு நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர், இன்னொரு பிக்சர் கிடச்சிருக்கு. வாடி, இந்த பிக்சரை போய் போட்டுடலாம். இந்த பிக்சரை போட்டு திரும்பவும் கீழே விழுந்துட்டான். அடுத்து
அந்த கக்கூஸில் கூட வச்சுக்கலாம். அந்த கக்கூஸ்க்கு இதுதான் ஷார்ட்கட். ஸோ இதில் அப்படியே குதிச்சிட்டா இங்கே டாய்லெட்டில் கூட வச்சுருக்க சான்ஸ் இருக்குது. அதில் போய் பார்க்கலாம். இல்லை, டாய்லெட்லேயும் இல்லை. நம்ம செமையாக கலாய்க்கிறானுங்க. ஓகே, இப்போ நம்ம போய் இன்னொரு இது நான் பார்த்துட்டேன், அங்கே தான் இருக்குது பேபி இருக்கிறதுல. ஃபஸ்ட்டு அவனை அப்புறம் போட்டு தள்ளிக்கலாம். இப்போ அந்த ரெஞ்ச் எடுத்து பொடிப்பாலே இங்கே தான் இருக்கியா? டேய் இருடா, உன் கையை மண்டையை உடைக்கிறான்டா இன்னைக்கு. செத்து போடா பொடிப்பயலே. சே, எங்க அந்த கொண்டு வச்சு கிளவிட்டு அடி வாங்கினா கூட பரவாயில்லைங்க. ஆனால் இந்த சொட்டை கிளவிட்டு அடி வாங்கினேன். சே, மானம் போயிடுச்சு. இந்த வாட்டியாவது ஒழுங்காக ஆடணும் அடி வாங்காமல். ஓகே, டக் டேப்பு. ஓகே, இங்கே தான் ஸ்டன் கன்னு போட்டோம். இருக்கு பாருங்க. மொட்டை அங்கே தான் போகிறான். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அவனை ஃபாலோ பண்ணுவோம். மொட்டையா என்னடா பண்ணுற? தூங்குறான். தூங்கிட்டான். ஜாலியாக தூங்குறல. இதடா வச்சுக்கோ. தூங்கும் போதே ஜம்ப் அடிக்கிறாங்க. ஓகே, அடுத்த விக்கெட்டை போட்டுடலாம். எங்க இருக்கும்? சாவு சொட்ட மண்டை கிளவி. இப்போ ஏங்க இதை போய் லூஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதை நான் சொல்லிட்டேன். ஒருவேளை அந்த குட்டி சாத்தானை போட பார்த்தீங்கன்னா மொட்டை சொட்டை ரெண்டுத்தையும் போட்டுட்டு அப்புறம் அவனை போடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ரெண்டும் ஒரே நேரத்தில் செம கடுப்பாகி வந்து நீங்கள் எங்கே அடித்து எங்கே விழுந்தாலும் வந்து உங்களை அடிச்சிடும். அதான் சொல்கிறேன். இப்போ போய் ரெஞ்சை லூஸ் பண்ணிடுறேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூவை கழட்டி விடணும். அப்படியே கரெக்டாக வச்சு கழட்டி விட்டு இது தூக்கி போட்டு இப்போ போய் நாம் அந்த குட்டி பாயில் போட போகிறோம். எங்கே இருக்கான்? வந்துட்டான். கரெக்டாக போடணுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, போட்டோடனே மறைச்சிருவான் ஸ்டன் கன்னு. ஒருவேளை ஸ்டன் கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்கிறேன். வந்துட்டான். இப்போது போட்டேன்னா இப்போ ஸ்டன் கன் அந்த ஆமோ ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். இப்போ எடுத்துகிட்டு போய் சேஃப்கி ஏதோ கிடச்சிருக்கு, அப்புறம் எடுத்துக்கலாம். சேஃப்கி இல்லை அப்புறம்லாம் இருக்க, நான் இப்போ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சேஃப்கி எடுத்துகிட்டு போய் இப்போ நான் சேஃபை ஓப்பன் பண்ணிடுறேன். அதில் என்ன மொட்டை அங்கேயே இருக்கான். என்னாச்சு? அவன் என்ன ஆனால் என்ன இங்கே ஏதோ பார்த்தோமா? ஒரு கேசோலின் கேன். ஓகே, இது எடுத்து ஓடிடுறா. ஓடி மேலே போடணும். ரெண்டும் வரக்கூடாதுப்பா. அப்புறம் அதெல்லாம் எடுக்கிற போய் போடுறது கஷ்டமாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு இதே கிராணி சாப்டர் 2 தான். ஆனால் நான் வந்துட்டு அது மல்டிப்ளேயரில் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், போடுவேன். மல்டிப்ளேயர் வெர்ஷன் இன்னமும் பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கீழே விழுந்தா ஒரு அனிமேஷன் வருதா? அதெல்லாம் வராது. கீழே விழுந்தா நார்மலாக விழுந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அனிமேஷன்லாம் வந்து லேட் ஆக்காது. க்ரோபார் இருக்குது. ஆனால் அதை இப்போ எடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போது இது பார்க்காத மாதிரியே இருக்கு இந்த இடம். மறந்தே போயிட்டேங்க. தானே ஸ்டன் கன்னே எடுத்தோம். ஓகே, இப்போ நம்ம எங்கே ஏதாவது இப்போ நம்ம என்ன எடுக்கணும்? ரொம்ப பெரிய டவுட்டில் இருக்கேன். ஓகே, டாய்லெட்டில் வந்துட்டு கக்கூஸில் அங்கே தான் இருக்கான். சொட்டை கிழவி இங்கே தான் இருக்குது. சுத்து போட்டானுங்க. நம்ம தப்பிச்சிடலாம் அந்த ப்ளே ஹவுஸ் மாதிரி இருக்கிறதுல. இது ப்ளே ஹவுஸாக என்னதுன்னு தெரியல. இதை பார்த்து கோமாலையா? அது கண்ணு முன்னாடி தானே செத்து கிடந்தான். ஓகே, இப்போ போய் ஸ்டன் கன் எடுத்து போட்டுடலாம் ரெண்டு பேர்த்தையுமே. ரெண்டு பேரா இல்லை? கிளவி வா இங்க. கிளவி
சாவு. அடுத்த விக்கெட்டு. மொட்டை எங்கே போனான்? மொட்டை சிவா கிட்ட சிவா எங்கே போனானோ? எங்கே போனா? டேய் என் சொட்டை எப்படா நீ அடிக்கல? ரெண்டாவது விக்கெட்டு போடு. 2 பேர்த்தையும் காலி பண்ணியாச்சு. இப்போ இந்த பிக்சர் எடுத்துடலாம். பிக்சர் வாய்க்கே வரமாட்டேங்குது. இந்த பிக்சர் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுடலாம். இப்போது மேலே ரூட்டாக அப்படியே ஒரு யூட்டர்ன் எடுக்கணும். அப்படி போனால் மேலே வந்துடுவோம். ஓகே, மேலே போய் லேடரில் ஏறுறான். இந்த பிக்சரும் போட்டாச்சு. நான் ஒரே ஒரு பிக்சர் எடுக்கணுமோ இல்லை கரெக்டாக இருக்கா தெரியலையே. எதுக்கும் இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். போடு வெப்பன் கீ. இது எடுத்து கீழே போகலாம். கீழே காலை உடச்சிக்கிறான். இது கிராணி மல்டிப்ளேயர் கூல் இந்த மாதிரிலாம் இருக்காது. விழுந்தால் நார்மலாக அப்படியே நடந்து போவான். ஸோ நாளைக்கு அதான் என் ஃப்ரெண்ட்ஸோட 3 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேர்லாம் நான் ரிவீல் பண்ண மாட்டேன். ஓகே, ஹெலிகாப்டருக்கு அது அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது கன் எடுத்துக்கலாங்க. சேஃப்டிக்கு அதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு தொரடா, அவ்வளோதான். இந்த வெப்பன் கீக்கு யூஸ் இல்லை. இதை எடுத்துட்டு ஓயே யாராவது வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மண்டையிலே போடலாம் அதை வச்சு. அந்த பசிலுக்கு தேவைப்படும். இது நான் வச்சிடுறேங்க. வைக்கட்டா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, வைக்கிறது தான் நல்லதாக படுது. அங்கேயே வச்சிடலாம். ஓகே, கிளாஸ் ஃபியூஸு, அப்புறம் ஹெலிகாப்டர் கீ எடுக்கணும், அப்புறம் டக்ட் டேப் எடுக்கணும், அப்புறம் இன்னொரு பிக்சர். அவ்வளோதான். இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா முடிஞ்சிடும். கண்டுபிடிக்கிற வேலையே இருக்காது. பிடிப்பையிலே நில்ற ஒரு இடத்துல. எவ்வளோ தைரியம் தான் என் தூக்கத்தை கெடுப்ப? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை சுற்று போட்டானுங்க. ஊர்றா. எப்படியோ தப்பிச்சிட்டேன் 2 பேர்கிட்ட இருந்தும். ஒரு செகண்டில் பிரியாணி ஆக்கியிருப்பானுங்க. இப்போ வாங்கடா, ஸ்டன்கன் எடுத்துட்டேன். இப்போ வாங்கடா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளவியை கூப்பிடுவோம். கிளவி, உன் கையால் உடச்சி சூப் வைக்கிறேன்டா. இன்னைக்கு நீ சூப்பு கன்ஃபார்ட். சாவு. சொட்ட கிளவி நவுறு, நான் போகணும் அடுத்து. நவுறுன்றேப்பா, எவ்வளோ திமிரு இருக்குன்னு. ஐயோ, இப்போ வேற நம்மளை அடிச்சிட்டானே. என்ன பிளாக்காவே? என்னது இது? இந்த ஆடு வேற என்னடா இது? ஏதாவது வரும். ஸ்கிப்பேட் மாஃபியா பார்ட்டி கேமா? போடாங்கிட்டு. ஓகே, டே 3. இதுலையாவது ஒழுங்காக இருக்கணும். அப்படின்னு ஒழுங்காக தப்பிக்க பார்க்கணும். ஓகே, போகலாம். எங்கே டக் டேப்பு? இது எடுத்துக்கலாம். எடுத்து மேலே போட்டுடலாம். ஓகே, சொட்டைக்கிளி அங்கே தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் போய் மேலே போட்டுடலாம். இதெல்லாம் ஒரு டக் டேப்பு. இப்போ கீழே போகிறது நல்லது இல்லைன்னு. இருங்க, நம்ம போட்டு தள்ளிட்டு தான் போகிறோம். ஓகே, இப்போ போட்டு தள்ளியாச்சு. அடுத்து மொட்டையை வராத வரைக்கும் நல்லது. ஓகே, ஷார்ட்கட் வழியாக போகலாமா வேணாமா? போய் தான் பார்ப்போம். ஓகே, மொட்டையெல்லாம் இங்கே இல்லை. நல்லது, அப்படியே போயிடலாம்.
இது திரும்பி பார்த்தா மொட்டையே இல்லை, இங்கிட்டு இல்லை. இதை இங்கே இருக்கான் பாருங்களேன், போடுறா மண்டையிலே. போஸ்ட் கொடுத்து படுத்துருக்கான். என்ன யோகாவா பண்ணுற? மண்டைக்கு யோகா முக்கியமாக இருக்கு, கண்ணிலே போடுறேன் வச்சுக்கோ. அப்படியே இங்கே என்ன இருக்குன்னு தோணுது பார்த்தா ஹெலிகாப்டர் கீ முக்கியமானது. இருந்தால் தான் நம்மளால் ஹெலிகாப்டரே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம மேலே போய்க்கலாம். கிளவியெல்லாம் இல்லைன்னு எங்கே இருக்குன்னே தெரியல. ஓகே, நம்ம மேலே போவோம். ஏதோ சேஃப்டிக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் இருக்க வரைக்கும் டேஞ்சர் தான், எங்கே இருந்து வேணாலும் அடிக்கும். ஸோ இங்கே இல்லை, இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஷாட்கன் ஃபைனல். இந்த ஷாட்கன்னோட அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த ஷாட்கன்னோட எடுத்து வைக்க வேண்டிய வேலைலாம் முடிஞ்சிடும். ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே போக வேண்டியது தான் ஒர்க்கை பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போது பிக்சர் கரெக்டாக 3மே இருக்குது. நான் கட் பண்ணிட்டேன். இப்போது ஷூட்டிங் இப்போ கீழே வரும். புறா இன்னொரு வாட்டி அடிச்சிடலாம். மீடியமில் வரும். புறா கரெக்டு. ஒரே ஒரு புல்லட் எடுத்துக்கலாம். இப்போது கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது புறா வந்துருச்சு. இப்போ நம்ம அதை கிளாஸ் ஃபியூஸ் வைக்கணும். கிளாஸ் ஃபியூஸ் வச்சோடனே அப்படியே பாதை போகும். இப்போது நீங்கள் மறக்காமல் திறந்து விட்ருங்க, இது முக்கியம். மொட்டையை நம்மளை சிசிடிவியில் பார்க்குறான். இருங்க, 2த்தையுமே பார்த்துடலாம். இப்போ நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 2ம் நம்மளை ஆக்ரோஷமாக பார்க்குது. போடுறா, அப்படியே ஓடி வந்துடலாம். போடு, 2த்தையுமே பார்த்தாச்சு. அப்படியே நம்ம போய் அட்வைஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மொட்டையன் இல்லை சொட்டை எல்லாம் உனக்கு தேவையா? கன்று ஏதோ கட்டை எடுத்துட்டுலாம் சுற்றுற. இதெல்லாம் உனலாம் பார்க்க பாவமாக இருக்குது. மொட்டை எனக்குலாம் அட்வைஸ் கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ போய் நம்ம டேப்பை போட்டு ஒட்டிடலாம். ஓகே, இப்போ ஃபியூவல் ஊற்றிடலாம். ஃபியூவல் ஃபுல்லாக ஏறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபியூவல் ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம ஹெலிகாப்டரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். இப்போது ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு போ. இப்போது ஹெலிகாப்டர் கீயை போய் ஸ்டார்ட் பண்ணி மேனுவலுக்கு. ஓகே, இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடியுது. இப்போ எண்டிங் மட்டும்தான். இப்போ மொட்டையும் சொட்டையும் நம்மளை பார்த்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் போடணும். சொல்லிட்டேன். பார்க்கலான்னா என் மண்டையில் நான் கொட்டு வச்சுக்கிறேன். சொன்னேன்ல, இப்போ போய் லைக் போடுங்க போங்க. ஓகே காய்ஸ், பாய்.